கர்த்தர் நாமத்து சோதரம். ஆண்டவராகிய இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. சகோதரனே, என் சகோதரியே, பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து சோதனைக்கார இடத்துல சோதிக்கப்படுறாரு. அதுல நம்ம ஒரு வருஷம் எடுத்துக்கலாம். பிசாசானவர் என்ன சொல்லி, தேவனோட குமாரன் இருந்தால் இந்த கல்லை அப்பமாக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னாங்க, மனுஷன் வெறும் அப்பத்தினாலே இல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தையினாலே பிழைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம வாழ்க்கையில அப்பம், நம்ம வாழ்க்கையில உணவு அவசியம் இருக்கிறது. அது சாப்பிட்டாதான் நமக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆனா தேவன் சொல்றது இது ஆவிக்குறி வாழ்க்கையா இருக்கிறது. அதுல நம்ம தேவனோட வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் ஒன்னொன்னு அது என்னன்னா வேதாகம், பரிசுத்த பைபிள். அதுல எழுதிட்டு இருக்கிற தேவனோட வார்த்தைகள் தான் நம்ம வாசித்து கொண்டு அது உணவு கொண்டு அந்த ருசி பார்த்து கொண்டே இருந்தால் நம்ம பிழைத்து கொண்டே இருப்போம். எப்படி என்றால் நீதிமொழியில 2வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, உன் காலை சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இருள் நிறைந்த இந்த உலகம் எங்க பாத்தீங்கன்னா கொலை, விபச்சாரம் இவ்வளோ அதிகமா என்னென்ன நடந்து கொண்டு எல்லாரும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தரோட கிருபையில இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க, தேவ பிள்ளையே, தேவனை நேசிக்கிறவரே, சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உயிரோட இருக்கிற, நலமாய் இருக்கிற, சுகமாய் இருக்கிறேனா, இது கர்த்தர் செய்த ஒரு கிருபை. அதனால அவரோட வேதத்தை இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருங்க. வர காலங்கள் சும்மா நல்லா வரும், இன்னும் நல்லா ஆகும், நல்லபடியா மாறும் என்று மட்டும் நினைக்காதீங்க. கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒன்றுதான் நம்மளை பாதுகாத்து, நம்மளை வேலி கட்டி, நம்மளை நடத்துனா அது இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைங்க மட்டும்தான். தேவாதி தேவனோட வார்த்தை மட்டும்தான் நம்மளை நடத்து கொண்டு நம்மளை வழி நடத்தும், பாதுகாக்கும். போகை வருகையில ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, தேவனோட வார்த்தையில சிந்தனையில எப்பொழுதும் இருங்க. பாவத்துல நம்ம உலகாதபடி கர்த்தரிடத்துல உபவாசம் பண்ணி கொண்டு ஜெபம் கொண்டே இருந்து கொண்டே இருங்க. தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாரு. God bless you.